நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். துர்கா, துர்கா, கனகாவுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருச்சு. கௌரி வந்தா மாட்டிக்குவோன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டா. இருந்தாலும் கனகாவை எங்கேயாவது தேடி பார்ப்போம். கனகா, ஷோ, கனகான்னு கூப்பிடுறோமே, நல்ல வேலை யாரும் கவனிக்கல. துர்கா, 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 துர்கா. என்னாச்சு அசோக்? துர்காவை தேடிட்டு இருக்கான். நீ துர்காவை தேடுறியா? அவ வீட்டுக்குள்ள இருப்பா. ஒரு குரல் கொடுத்தா அவளே வரப்போறா. நாங்க அத்தனை பேர் குரல் கொடுத்தோம், ஆளை காணோம். சரி, பக்கத்துல கடைக்கோ இல்ல கோயிலுக்கோ போயிருப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே? இல்ல, நீ கௌரி வரா. அவ வரத துர்கா கிட்ட சொல்லணும். கௌரி பாப்பா வராளா? அவ வரது ஏன் என்கிட்ட சொல்லல? நேர்ல தானே பார்க்க போறோம்னு சொல்லாம இருந்திருப்பா. அண்ணி, இங்க கௌரி வந்தா உள்ள இருக்க சொல்லலாம். துர்கா வந்தா பார்த்து பேசிக்க போறா. அண்ணே, கௌரி வரப்ப துர்கா வீட்டுல கண்டிப்பா இருந்தாகணும். அது ஏன் எதுக்குன்னு நான் முடிஞ்ச பின்னாடி சொல்றேன். நீங்க 2 பேரும் துர்காவை தேடுங்க. தேடுங்க, போங்க. சரி சரி தம்பி. துர்கா, துர்கா, துர்காமா, துர்காமா. துர்கா, துர்கா, துர்கா. என்ன காவேரி, இன்னுமா துர்காவை தேடுற? ஆமா பெரியவரே, எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். அவளை ஆளையே காணோம். எங்க போயிருப்பா? சரி, வாங்க அந்த பக்கம் தேடலாம். துர்கா, என்ன இது இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? இது யார் பண்ண வேலையா இருக்கும்? அத்தை, அத்தை, அத்தை. என்னடி அத்தை, துர்காவை பாத்துட்டியா? இல்ல அத்தை, என் கூட வாங்க. நம்ம வீட்டு வாசல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. வாசல்ல யாராவது குப்பை கொட்டி வச்சிருக்காங்களா? ஐயோ அத்தை, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க. வாங்க சீக்கிரமா என் கூட. என்னாச்சு வினா? மாமா, நீங்களும் வந்து வாசல்ல பாருங்களேன். வாங்க அத்தை, வந்து பாருங்க. என்னாச்சுமா? என்ன பெரியமா, எல்லாரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வீணாதான் ஏதோ சொல்றாடா. வா, வெளியே போய் பாப்போம். வெளியிலையா? வாங்க. வாங்கண்ணே. என்ன இது? இதெல்லாம் யார் பண்ணது? தெரியலையேடா. ஒருவேளை துர்கா பண்ணிருப்பாளோ? அம்மா, இவ்வளவையும் தனியால எப்படி பண்ண முடியும்? அப்படியே பண்ணியிருந்தாலும் இப்ப அவ எங்க போனா? ஆமால. காவேரி, சூப்பரா கோலம் போட்டிருக்காங்க. மார்கழி மாசத்துல கூட நாம இவ்ளோ அழகா கோலம் போட்டதில்ல.
ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. 1 2 3 6 மொத்தம் 9 கோலம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வீணா, இத ஒரு போட்டோ எடு. அத்தை, அக்கா, நாம எதுக்காக வந்திருக்கோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமால, கலர் கலரா கோலத்தை பார்த்ததும் ஒரு மாதிரி கை பரபரன்னு ஆயிடுச்சு. நிச்சயமா இதெல்லாம் கனகாவோட வேலையா தான் இருக்கும். கௌரி வரான்னதும் எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா நாம எதிர்பார்க்காத வேற ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா கனகாவை காணுமே. அடுத்து எதுவும் சர்ப்ரைஸ் கொடுப்பாளா? கௌரி வர விஷயத்த ரொம்ப ரகசியமா தானே வச்சிருந்தோம். அசோக் தம்பி, கௌரி வர விஷயத்த துர்கா கிட்ட சொல்லிட்டீங்களா என்ன? அண்ணி, வந்ததுல இருந்து அவளை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி நான் சொல்ல முடியும்? ஆமா, ஏன் அண்ணி அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒருவேளை நீங்க துர்கா கிட்ட சொல்லி கௌரிக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை அவ பண்ணிருப்பாளோன்னு நினைச்சேன். ஆஹா, இல்ல அண்ணி, நான் சொல்லல. இதெல்லாம் கனகா தான் பண்ணாளா? இப்ப அவ எங்க போயிருப்பா? போன்ல யாருப்பா? கௌரி தான் பெரியப்பா, பக்கத்துல வந்துட்டு இருக்காளாம். கௌரி எதுல வர? நான் ஒரு கார் அனுப்பியிருந்தேன், அதுல தான் வந்துட்டு இருக்கா. ஆனா துர்காவை காணோமே. என்னத்த, ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏண்டி, கடைசியா உன் வேலைய காட்டிட்ட பாத்தியா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. எங்க கூடவே இருந்துகிட்டு திட்டம்லாம் போட்டு கொடுத்துட்டு கடைசியில துர்காவை எஸ்கேப் பண்ணி விட்டுட்டியா? அத்தை, நான் துர்காவோட ஆளோ? சரி, நான் துர்காவோட ஆளா இருந்தா எதுக்காக திட்டம் போட்டு கொடுக்கணும்? வீணாவை மட்டும் சந்தேகப்படாதீங்க அத்தை, அவ்வளவுதான் சொல்லுவேன். பாக்குறேன். அண்ணே, துர்காவை காணோம். இந்த கௌரி வந்தா என்ன, வரலனா என்ன? வாங்கண்ணே, நம்ம வேலையை பார்ப்போம். இருடா, கௌரி பக்கத்துல வந்துட்டாளா? என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இப்ப துர்கா எங்க போனானே தெரியலையே. என்ன நீ கௌரி கையில விளக்கோட நிக்கிறா? ஏதோ ஒண்ணு நடக்குது. அசோக் தம்பி தான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னார்ல, பாப்போம். கௌரி வந்துட்டா, ஆனா இப்ப வரைக்கும் துர்காவை காணோம். பாவம் கையில விளக்கோட நின்னுட்டு இருக்கா. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் துர்கா வராளான்னு. அக்கா, துர்காவே இல்லனா இன்னைக்கு இவ வந்து என்ன ஆக போகுது? என்னமோ வீட்டுக்கு பெரிய மினிஸ்டரே வர மாதிரி கோலம், பூ, தோரணம் எல்லாம். இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னே தெரியல. யாருக்கா பண்ணிருப்பா? ஹே, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? பாரு. ஏம்மா, கௌரி கையில எதுக்கு விளக்கு வச்சிருக்கா? டேய், துர்கா இருக்கிறப்ப இத கேட்க சொன்னேன். அவ இல்லாதப்ப கேட்டு என்ன ஆக போகுது? சரி,
துர்காவை காணோம். இதுக்கு மேல கௌரியை காக்க வைக்க கூடாது. கௌரியை விளக்கு எடுத்துட்டு உள்ள வர சொல்லி அவளையே பூஜை ரூம்ல விளக்க ஏத்த சொல்லிடுறேன். வா கௌரி, உங்ககிட்ட ஃபோனில் பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன்ல, நீ வரதுக்குள்ள துர்கா கிட்ட சொல்லிடலான்னு அவளை தேடினேன். அவளை எங்கேயுமே காணோம். அதனால நீ வரதையும் அவகிட்ட சொல்ல முடியல. துர்காவை காணுமா? அப்போ இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? தெரியல கௌரி. அசோக், அண்ணி, என்ன அண்ணி? துர்கா, துர்காவை காணோம்னு சொன்னீங்க. அவ வீட்டுக்குள்ள இருந்ததா வர? என்ன லட்சணத்துல தேடுனீங்கன்னு தெரியல. இப்ப பட்டு புடவை கட்டிட்டு அலங்கரிச்சிட்டு வரத பார்த்தா கௌரி வரது இவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அசோக் சொல்லலைன்னா இவளுக்கு யார் சொல்லிருப்பா? என்ன கௌரி, புதுசா பாக்குற மாதிரி என்ன அப்படி பாக்குற? அது வந்து கௌரி ஏதோ கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. கௌரி முன்னாடி நிக்கிறது கனகா. நிச்சயமா இவ துர்கா இல்லைன்னு கௌரி கண்டுபிடிச்சிருவா. என்னாச்சு கௌரி? நான் கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லல. என்ன வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்க. என்னன்னு துர்காவை பார்த்ததும் ஆசையா துர்கான்னு கௌரி கட்டி பிடிச்சுக்குவா. ஆனா பாருன்னு துர்காவை கௌரி சந்தேகமாவே பாக்குறா. நானும் அதான்டா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப கௌரி என்ன சொன்ன போறாளோ அத வச்சுதான் இவ துர்காவா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். நீ ஏன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு இப்ப புரியுது. என்னடா நெருப்பு பெருக்க விளக்கு எடுத்துட்டு வராம வெறும் கையோட வந்து நிக்கிறாளேன்னு பாக்குற, அதானே? ஆமா. என்னது, நம்ம துர்கா கிட்ட கௌரி வர விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனா துர்கா கரெக்டா சொல்றாளே, இவ்வளோ நேரமா ஆளையே காணல. கௌரி வரப்ப துர்காவும் வந்து நிக்கிறா. அப்ப துர்கா கிட்ட எந்த மாற்றமும் இல்லையா? தேவையில்லாம நாம தான் குழப்பிட்டோமோ? அக்கா கரெக்டா சொல்றா. அப்ப இவ துர்கா தானா? அப்படிதாண்டி நினைக்கிறேன். கௌரி, நீ சொன்ன வார்த்தைய நான் எப்படி மறப்பேன்? அணையா விளக்கோட நீ இறங்கினதை பார்த்ததும் நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் ரெடியாகி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
இத பாத்தியா? விளக்கு துர்காவா இதெல்லாம் பண்ணா? துர்கா பண்ணா நம்பலாம், கனகாவால எப்படி பண்ண முடியுது? இவ சாதாரண ரவுடி பொம்பளை தானே, ஆனா ஒவ்வொன்னையும் மாயக்காரி மாதிரி பண்றாளே. கௌரி, நீ வரப்போறத ஆத்தா காட்டி கொடுத்துட்டா. உள்ளுணர்வுல எனக்கு தோணுச்சு, அதனாலதான் இவ்ளோ ஏற்பாட்டையும் பண்ண. என்ன துர்கா? எனக்கு தெரியும் துர்கா, என் நம்பிக்கை வீண் போகல. மாசாணி அம்மன் தீபத்துல இருந்து நெருப்ப பெருக்கி நீ இருள போக்கி இந்த வீட்டையே பிரகாசமாக்கணும். எங்க நான் சொன்னதை மறந்து வெறும் கையோட வந்து நின்னுடுவியோன்னு பயந்துட்டேன். ஆனா நீ என் நம்பிக்கையை காப்பாத்திட்ட. எனக்காக என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க. இதுக்கே அசந்து நின்னுட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு, வா. भगवति हे चिति कंठ कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. வாங்க. நாம நினைச்சதை விட கனகா டபுள் மடங்கா ஆக்டிங் கொடுக்கறா. ஆனா ரகசியமா நடக்கிறதெல்லாம் இவ எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு தான் புரியல. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம அவளை காலி பண்ணிடலாம்.
வீணா இன்னும் எங்க நிக்கிற, வா போலாம். அப்ப துர்கா கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா. சித்தப்பா, உங்க சந்தேகம் தீர்ந்துடுச்சா? ஆமா கௌரி, இப்ப நான் தெளிவாயிட்டேன். சத்யாம்மா, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம திடீர்னு வந்து நிக்கிற. அது ஒண்ணு இல்லக்கா, ஒரு நாள் அணையா விளக்க எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிருந்தா. நான் அதை ஞாபகம் வச்சிருக்கேன். நானு என்ன சோதனை பண்ணதான் சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்திருக்கா. ஓஹோ, நானாவது மறக்கிறதாவது.